சோழநாடு சோறுடைத்து என்பதற்கிணங்க நன்சை நிலங்கள் அமைந்துள்ள இயற்கை எழில் மிகுந்த சோழநாட்டில் அகன்ற காவிரியில் கட்டப்பட்டுள்ள இப்பாலமானது திருச்சி மாவட்டம் முசிறியையும் கரூர் மாவட்டம் குளித்தலையையும் இணைக்கிறது. இப்பாலம் கட்டுவதற்கு முன்பாக காவிரி ஆற்றினை கடக்க மக்கள் பரிசலையை பயன்படுத்தியுள்ளனர். போக்குவரத்தை எளிதாக்க இப்பாலம் வழிவகை செய்கிறது. 1971ஆம் ஆண்டு தமிழக முதல்வராய் இருந்த திரு மு. கருணாநிதி அவர்களால் இப்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பாலத்தின் கட்டுமான பணிகள் 1971ஆம் ஆண்டு முதல் 1979ஆம் ஆண்டு வரை 8 ஆண்டுகள் நடைபெற்றது. ரூபாய் 1.5 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட இப்பாலத்திற்கு பெரியாரின் நினைவாக தந்தை பெரியார் பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டது. 1979இல் தமிழக முதல்வராக இருந்த திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் இப்பாலமானது திறக்கப்பட வேண்டி இருந்தது. திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இப்பாலத்தின் அழகினையும் கட்டமைப்பையும் கண்டு வியந்தார். தந்தை பெரியார் பாலம் மூலமாக அருள்மிகு கடம்பர் கோவில், ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் மற்றும் தலைமலை சஞ்சீவி பெருமாள் கோவில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் அமைந்துள்ள பகுதிகளுக்கு செல்லலாம். பாலம் அமைந்துள்ள காவிரி ஆற்றின் இரு கரையோரங்களிலும் கோவில்கள் அமைந்துள்ளது சிறப்பிற்குரியது. முசிறி காவிரி கரையில் அழகுநாச்சியம்மன் கோவிலும், குளித்தலை காவிரி கரையில் காவேரி தாய் கோவிலும் உள்ளது. சுமார் 50 ஆண்டுகள் பழமையான இப்பாலத்தின் பராமரிப்பு பணிகள் கடந்த 2008ஆம் ஆண்டு 2 கோடி ரூபாய் செலவிலும், கடைசியாக 2018ஆம் ஆண்டு 2.5 கோடி ரூபாய் செலவிலும் மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டது. காவிரி ஆறானது உற்பத்தியாகும் குடகுமலை முதல் கடலில் சென்று கலக்கும் பூம்புகார் வரை இந்த பாலம் அமைந்துள்ள பகுதிகளில்தான் அகன்று காணப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள காவிரி ஆறு அகன்ற காவேரி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இப்பாலத்தினை கட்டிய தொழிலாளர்களே இதனை திறக்க வேண்டும் என எண்ணினார். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் ஆசைக்கிணங்க 1979இல் தலைமை மேஸ்திரிகளான திரு கருப்பசாமி மற்றும் பிச்சையா ஆகியோரால் தந்தை பெரியார் பாலம் திறக்கப்பட்டது. முசிறி மற்றும் குளித்தலையின் அடையாளமாய் திகழும் இப்பாலமானது ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தமிழகத்தின் மிக நீண்ட பாலம் என்ற பெருமையை கொண்டுள்ளது. தந்தை பெரியார் பாலமானது திருச்சி, தஞ்சாவூர், கரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலை 71இல் முசிறி மற்றும் குளித்தலையிடையே அமைந்துள்ளது. இப்பாலம் 2 கிலோமீட்டர் தொலைதூர நீளமும் 35 தூண்களையும் கொண்டுள்ளது. ஒவ்வொரு தூணிற்கும் இடைப்பட்ட தொலைவு 41 மீட்டர். காவிரி ஆற்றிலிருந்து பாலத்தின் உயரம் 25 மீட்டராகவும், பாலத்தின் மேல் அமைக்கப்பட்டுள்ள சாலையின் அகலம் 7.5 மீட்டராகவும் உள்ளது. தந்தை பெரியார் பாலமானது முசிறியில் இருந்து கரூர், திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்கும், குளித்தலையில் இருந்து சென்னை, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்கும் வழிவகை செய்கிறது. மேலும் திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் ஆகிய பகுதிகளுக்கு ரயிலில் பயணம் செய்ய விரும்புவோர் குளித்தலை ரயில் நிலையம் வந்தடைய இப்பாலம் பேருதவியாக உள்ளது. சுமார் 1000 வாகனங்களுக்கு மேல் நாள்தோறும் இப்பாலத்தில் செல்கின்றன. 2 கிலோமீட்டர் தூரம் இப்பாலத்தில் பயணிக்கும் போது காவிரி ஆற்றின் அழகிய இயற்கை காட்சியும் பாலத்தின் தொலைதூர கட்டமைப்பும் பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. 50 ஆண்டுகளாக முசிறி மற்றும் குளித்தலை இடையே தூணாக நின்று போக்குவரத்தை எளிதாக்கும் தந்தை பெரியார் பாலத்தினை வரலாற்று சின்னமாய் கருதுகின்றனர் இப்பகுதி மக்கள்.